வணக்கம். இன்னைக்கு சினிமா பற்றி ஒரு ஒரு டாபிக் பேசலாம் அப்படின்ட்டு சமீபத்தில் நிறைய சோசியல் மீடியாவில் கவுண்டம் பாளையம் அப்படின்றத பற்றி தான் நிறைய விவாதம் போயிட்டுருக்குது. அதுலேயும் குறிப்பாக கள்ளக்காதல், அப்புறம் என்னது சாதிய மோதலை தூண்டுது அப்படின்ற ஒரு பக்கமும், இவர் ரஞ்சித் அவர்கள் சைடு வந்து பார்த்தோம்னா ஏமாத்துறவங்க காதலித்து ஏமாற்றிட்டு இதுக்காகவே நாடக காதல் நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு புள்ளியை மையத்தில் வச்சு கவுண்டன் பாளைய இயக்கிறது ஒரு ஒரு ஃபேமிலி கட்டமைப்புக்குள்ளே எப்படி இருக்கணும், நான் ஒழுக்கத்தை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் எழுத்தரப்போ இல்லை ஒழுக்கம், அதாவது சாதிய கட்டமைப்புலேருந்து வெளியே வந்தாச்சு, யாருக்கு பிடிக்குதோ அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பக்கம் வந்து 50%ன்னு சொல்ல முடியாது, ஒரு 20-30% என்னென்னா கலாச்சாரத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா படித்து மேலே வந்தாலும் ஒரு ஒரு குடும்பம்னா என்ன அப்படின்ற புரிதல் இல்லாமல் கூட இருக்கலாம். குடும்பம்னா என்ன, குடும்பத்தில் ஒரு கட்டுக்கோப்புன்றது எப்படி இருக்கும், இல்லை ஒரு பெண் பிள்ளைய இது பண்ணுறோம், பிறக்குது, நீ எப்படி வேணாலும் சுற்றிட்டு வா, அப்பா நான் காசு கொடுக்குறேன், ஜாலியாக இருந்துட்டு வா, வாட்டர் குடிச்சிட்டு வா, கிட்ட பாய் ஃப்ரெண்டோடு இருந்துட்டு வா அப்படின்னு ஒரு எந்த அப்பனும் மனசார சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். ஒரு அது லவ் பண்ணவனா கூட போனால் கூட தண்ணி அடிக்காதவனாக இருக்கணும், ரெண்டாவது நல்லபடியாக வச்சு பாதுகாத்துக்கிறவனாக இருக்கணும். அப்படின்ற மாதிரி தான் எந்த ஒரு அப்பா அம்மாவுக்கும் ஒரு யோசனைகள் இருக்கும். நல்லபடியாக சம்பாதிக்கிறவனாகவும் இந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. இல்லை அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் அவங்க ஒரு பேக்ரவுண்டு, பின்புலம், வசதி எப்படி இதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைய தவிக்கி விட்டுறக்கூடாது. நாளைக்கு 1 மாதம் 2 மாதத்தில் தாலி வாங்கிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பெற்றோர் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, நம்மளை பார்க்குறோம். அப்படியும் மீறி அதுலேயும் ஒரு சிலது வாழ்க்கை சரியில்லாமல் டைவர்ஸ் ஆகிற விஷயம் உண்டு. அது நம்ம எல்லாத்துலேயுமே இருக்குது. லவ் பண்ணுறவங்களெலாம் டைவர்ஸ் ஆகிறது இல்லை அப்படின்னா, லவ் பண்ணுறவங்கள பெரும்பான்மையான டைவர்ஸ் ஆகுது. ஏன்னா அவங்க அந்த டைமுக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு மூலமாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் குழந்த பிறந்து அதுக்கு சமாளிக்கிற போது தான் அதோட கஷ்டமே அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதுவும் குறிப்பாக ஐடி பணம் ஃபீல்டில் வேலை செய்கிறவங்க, பணம் நிறையா சம்பாதிக்கணும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் கம்மியாக இருக்கும். நீ என்ன சொல்கிறது, நான் சம்பாதிக்கிறேன், நான் சொல்கிறது நீ கேளு. பொம்பளையும் அந்த மாதிரி தான், ஆம்பளையும் அந்த மாதிரி தான். அப்போ என்ன ஈகோ ஸ்டார்ட் ஆகுது, அதில் நிறைய டைவர்ஸ் ஆகுது. பணம் சம்பாதிக்காத வகையிலையும் பிரச்சனை இருக்குது, பணம் சம்பாதிக்கிற வகையிலையும் பிரச்சனை இருக்குது. அப்போது இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குற படங்களாக குறைஞ்சி போச்சு. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடம் படிக்கும்போது லவ் பண்ணலாம், அப்பயே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கதைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி அடிக்கலாம், சாராயம் குடிக்கலாம், தம் அடிக்கலாம், அதாவது கஞ்சா போடலாம், கஞ்சா போட்டால் பவர் நிறைய வரும், இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறாங்க இதில் சினிமாவில். இதெல்லாம் தேவையில்லாத அணிகள். ஒரு சாராருக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து அந்த படத்தை ஆதரவுக்காமல் விட்டுடலாம். அதுக்குன்னு எதிர்த்து பேசணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒழுக்கமான வாழ்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா அந்த நாட்டில். அவங்க எதிர்த்து பேசாதனாலேயே ஆப்போசிட் பேசுகிறது நியாயமாகிடாது. அதாவது பொண்ணுக்கு ஒழுக்க சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க பொண்ணு ஒழுக்க சொல்லி தர்றாங்க. உங்களுக்கு எங்கேருந்து வருது கோபம்? வரக்கூடாது இல்லையா? இதில் குறிப்பாக அரசியல் தலையீடுகளும் இருக்குது. இதெல்லாமே மாறணும்.
அரசியல்வாதிகளும் தெளிவாகணும். ஜாதி முதல்ல தூண்டிவிட்டு குளிர் காயறது எல்லாமே நிறுத்தணும். இந்த மாதிரி படங்களில் தொடங்குறது தான் சாதிய மோதலாக, இவன் அந்த சாதி, இவன் இந்த சாதி, இவன் தாழ்த்தப்பட்ட சாதி, அவன் மேம்பட்ட சாதி, இந்த மாதிரி நிறைய பிரிவினைகளை தூண்டுது. எது ஒழுக்கமோ, எது நல்லதோ, எது நாட்டுக்கு முக்கியமோ, நாட்டுக்கு அவசியமோ, அந்த பாதையில் பயணித்து ஒரு நல்ல தலைமுறையை பின்காலத்தில் உருவாக்க வேணும் அப்படின்றது தான் என்னை போகிற நேயர்கள் என்னோட ஆசையும். நேயர்களும் பெரும்பான்மையாக தான் விரும்புவாங்க. அதுக்குன்னு லவ் வேண்டான்னு சொல்லலை. லவ் பிடிச்சா லவ் பண்ணுங்க, அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. ஆனால் வாழ்க்கைன்றது முன்ன பெண்ணு கரடு முரடானது தான். அவங்க எத்தே பேச மாட்டாங்கலாம் இல்லை, பெண்களும் எத்து பேசுவாங்க, நீங்களும் பேசுவீங்க. அதில் ஒரு அனுசரணை இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும், அவ்வளோதான். அதனால் இதில் நாடக காதல்ன்றது காதலித்து ஏமாத்துறது தவறான விஷயம். அது மாதிரி நடக்கக்கூடாத ஒழியும் அதை ஆதரித்து பேசுகிறது ரொம்ப 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 தவறு. நன்றி.